விழுப்புரத்தில் இந்து எழுச்சி பேரவை சார்பில் ஜம்மு காஷ்மீரை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏற்றி ஊர்வலமாக சென்றனர். கடந்த ஜூன் 9ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் ஆன்மீக யாத்திரை மேற்கொண்ட அப்பாவி இந்துக்கள் மீது கோழைத்தனமாக தாக்கல் மேற்கொண்ட இஸ்லாமிய மத அடிப்படைவாதி பயங்கரவாதிகளை கண்டித்து விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள முத்தம்பாளையம் முருகன் கோவில் எதிரில் இந்து எழுச்சி பேரவை சார்பில் மாநில செயலாளர் பிரபு தலைமையில் முருகன் கோவில் வாசலில் இருந்து கோவில் வரை மெழுகுவர்த்தி ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்று வந்து கோவில் உள்ளே விளக்கை வைத்து மோட்ச தீபம் ஏற்றினர். உடன் மாநில இளைஞரணி செயலாளர் விக்னேஷ், விழுப்புரம் மாவட்ட தலைவர் கமல் சரவணன், மாவட்ட செயலாளர் ஐயப்பன், நகர பொருளாளர் பூர்ணா செல்வம், நகர தலைவர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதி சந்தோஷ், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலகுமாரன், விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரி, விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜனா மற்றும் இந்து எழுச்சி பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார். இந்து எழுச்சி சார்பாக விழுப்புரம் மாவட்டம் பிரபு மாநில செயலாளர் காஷ்மீரில் கடந்த 9ஆம் தேதி யாத்திரை சென்ற நம்ம இந்து மக்களை தாக்கியதாக அதற்காக நாங்கள் விழுப்புரம் முத்தாம்பாளையம் முருகர் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றி ஆத்மா சாந்தி செய்கிறோம். இந்த மாநிலத்தை இந்து மக்களை வன்மையாக கண்டித்ததை அடுத்து நாங்கள் இதுவரை தயமான இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் எச்சரிக்கிறோம்.